ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் கடந்த ஒரு மாதமாக நீடிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக ஈரானிலிருந்து இந்தியாவுக்கான ஆப்பிள் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக சுமார் 1.30 லட்சம் டன் ஆப்பிள் இறக்குமதி சரிந்துள்ளது. இந்திய சந்தையில் ஏற்பட்டுள்ள ஆப்பிள் பற்றாக்குறையால் உள்நாட்டில் விளையும் காஷ்மீர் ஆப்பிள்களின் மவுசு அதிகரித்துள்ளது. ஆப்பிள் விவசாயிகள் விற்பனையாளர்களுக்கு வழக்கத்தை விட ஆர்டர் குவிந்து வருகிறது. தற்போதைய நிலையில் 1 கிலோ காஷ்மீர் ஆப்பிள் 120 ரூபாய்க்கும், குளுரக ஆப்பிள் 140 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்த விலை திருப்திகரமானதாக உள்ளதாக ஆப்பிள் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு ஆப்பிள்களுக்கான தேவை அதிகரிப்பால் இந்த ஆண்டு நல்ல வருமானம் கிடைக்கும் என ஆப்பிள் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் விநியோகம் அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் வரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க வர்த்தக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை 50% மத்திய அரசு குறைத்திருந்தது. தற்போது ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக நமக்கான எண்ணெய் கப்பல்கள் வருகையாலும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பாலும் வணிக சிலிண்டர் விநியோகத்தை 70% உயர்த்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ஜவுளி, ஸ்டீல், சாயம், ரசாயனம், பிளாஸ்டிக், ஆட்டோமொபைல் போன்ற அதிக தொழிலாளர்கள் பணியாற்றும் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்கப்படுவதோடு தொழில் முடக்கம் ஏற்படாமல் இருக்க மத்திய அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கையால் தொழில் நிறுவனங்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளன. புதிய டவர்கள். நாட்டின் பொதுத்துறை நிறுவனமான BSNL வசம் தற்போது 1 லட்சம் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் உள்ளன. நெட்வொர்க்கை விரிவுபடுத்தும் நடவடிக்கையாக மேலும் 60,000 டவர்கள் அமைக்க BSNL நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இவை 4Gயிலிருந்து 5G தொழில்நுட்பத்திற்கு தரம் உயர்த்தப்படும். சொந்த தொழில்நுட்பமாக இருப்பதால் இதை செய்வதில் பெரிய சிரமம் இருக்காது. கடந்த ஜூன் 2024இல் BSNL நிறுவனத்திடம் 8.55 கோடி வாடிக்கையாளர்கள் இருந்தனர். தற்போது அந்த எண்ணிக்கை 9.27 கோடியாக உயர்ந்துள்ளது. நிறுவனத்தின் காலாண்டு லாபம் 18 ஆண்டுகளுக்கு பின் 262 கோடி ரூபாயாக அதிகரித்து உள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார்.